பராசக்தி புலிவாகனத்துக்கு பக்கத்துல பூவாட்டம் நடந்து வர காட்சியை என் கண்ணால பார்த்தையா. முத்துனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. சரியா தான் இருக்கு. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு. யாரையா பைத்தியங்கிற? அம்பாவோட வேல் வருகுது பார். ஆடு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. உங்களுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு. வெளியே விட்டு வச்சு ஆபத்துங்க. ஆமா, எங்க ரூம்ல போட்டு அடைச்சிட வேண்டியது. ஆமா, அந்த பக்கமா பைத்தியம் முடிச்சுக்கோ. இந்த பக்கமா மாதங்களில் நான் மாறுகளின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி என் ஆத்தா ராஜராஜேஸ்வரி கிழமைகள்ல வெள்ளிக்கிழமையா இருக்கிறார். வெள்ளிக்கிழமைன்னா என்னால எதையுமே நினைக்க தோணுது. என்ன இது? கருவை திறந்து இருந்தது, இப்ப சாத்தி இருக்குது. ஐயா ஐயா, கதவு பூட்டி இருக்குதுங்களா? ஆமா, நாங்க தான் பூட்டி வச்சிருக்கிறோம். என்ன ஏன்? சாமிக்கு பக்தர்கள் தாயா சாவ, உன்ன மாதிரி பைத்தியங்கள் இல்ல. நீ இன்னைக்கு கோயிலுக்கு போக கூடாதுதான் நாங்க ரெண்டு பேரும் யானை மாதிரி நான் யானை மாதிரி காவல் காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா கோயிலுக்கு போன அரை பைத்தியமா இருக்கிற நீ முழு பைத்தியமா மாறிடுவீங்க. ஐயா தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் பைத்தியம் இல்லையா. எந்த பைத்தியம்? தான் பைத்தியம் ஒத்துட்டு இருக்குது. இப்ப எவ்வளவு இருப்பீங்க? அதான பாத்தியா, கதவை திறந்து விடுங்கய்யா. என் ஆத்தாவை பார்க்காம என்னால இருக்க முடியாது. சும்மா நிறுத்தியா? ஆத்தா ஆத்தானுகிட்டு இப்படிதான் நீ. ஆத்தா சிக்கத்து மேல போறா, ஆத்தா புலி மேல போறான்னு கரடி விட்ட. அதை கேட்டு வீட்டுக்காரு எனக்கு கதவே திறக்க மாட்டேன்ட்டாயா. ராத்திரி பூரா பள்ளியில படுத்து கிடந்தேன், உடம்பே வெறிச்சு போச்சு. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. தாயே தாயே மகமாயி, உன் கோயிலுக்கு வந்து உனக்கு அபிஷேகம் பண்ண முடியாம என்னை இப்படி தவிக்க விடுறாங்க. நான் என்ன செய்வேன்? தாயே, எனக்கு நீதான் ஒரு வழிகாட்டணும். தாயே, நீதான் எனக்கு ஒரு வழிகாட்டணும். பாம்பு பாம்பு எங்கயா சொல்லி தொலையா? குடிசைக்குள்ள பாம்பு படம் எடுக்குது. படம் எடுக்காம டிராமாவை நடத்து மடையா. ஐயோ, பாம்பு அந்த பைத்தியத்தை கடிச்சிருச்சுன்னா பாம்புக்கு பைத்தியம் முடிச்சிடும். இப்ப என்னையா பண்ணலாம்? கதை திறந்து விட்டுருவோமா? நம்மளை கடிச்சா நம்மள கடைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறதுக்கு கதை தலையா நீ தர பாம்பு. இது என்ன சோதனை? இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் பண்ண முடியலையே. பாம்பு பாலை குடிச்சு பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அதுக்கு பதிலா என்ன குடிக்க சொல்றியா? வந்துரு வந்துரு. ஏன்டா பாம்பு கூப்பிடுற? ஐயோ, பாம்பை கூப்பிடல, கலியில கூப்பிட்டேன். கலியா வந்துரு வந்துரு. சீக்கிரம் வந்துரு. அப்படியே வந்துரு. ஓடியா ஓடு ஓடு ஓடியா ஓடு. தாயே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உனக்கு அபிஷேகம் பண்ண முடியலையம்மா. என்ன பைத்தியம் சொல்லி அடிச்சு போட்டாங்களே, இனி பாலுக்கு எங்கம்மா போவேன்? இந்த மகாபாவியை மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிருமா. என்னுடைய குடிக்கிற பாம்பு வந்து பால் குடிச்சது நீ நடத்தின ஒரு விளையாட்டு தானா? இந்த ஏழையினுடைய இயக்கத்தை போக்குறதுக்காகவே இப்படி ஒரு அற்புதம் நடத்தினியா தாயே? அம்மா, உன்னுடைய கருணையே கருணை, என்னுடைய பாக்கியமே பாக்கியம் தாயே.
சரியா? நீ எத்தனை விழா இருப்ப? என்ன சொல்றீங்க சும்மா? இல்ல, அம்மனுக்கு பக்தன், ஆபீஸ்ல எனக்கு பியூன், வீட்டுல சமயக்காரன், சுருக்கமா சொல்ல போனா ஸ்ரீராமருக்கு அனுமார் மாதிரி எனக்கு. இதுக்கு மேல எனக்கு என்ன பெருமை வேணுங்க? யசமா, சின்ன யசமா படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டு மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? சரியா? முதல்ல அவனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்கணும். சரி. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி. அதுக்கப்புறம் என் பேர குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லணும். ஆமாங்க, உங்க பேர குழந்தை இந்த உடம்புல அபிஷேகம் பண்ணின பிறகுதான் இந்த கட்டை கீழே சாய். மறந்து போய் சீக்கிரம் போயிடாத, என் லைஃப் ரொம்ப போராடி. ஆமா, ஏங்க யசமா கருக்கல்ல இருந்து சின்ன வீட்டுல காணலீங்களே? அவன் ஃப்ரெண்ட்ஸ்களை அழைச்சிட்டு வேட்டைக்கு போயிருக்கான். மனுஷனுக்கு 6வது அறிவை கொடுத்ததே அஞ்சறிவு உள்ள பிராணிகளுக்கு செஞ்ச துரோகம்னு நினைக்கிறேன். நேரம் எந்த காட்டை கலக்கிட்டு இருக்கானோ. அவன் அங்க கரடியை சுடுறான், இவன் இங்க கரடி விடுறான். எழுந்துடா. ஆமா, சுடல. தொட்டில படுத்துக்க பசங்க உங்களை எல்லாம் வேட்டை கூட்டு வந்து இப்படித்தான்டா. காட்டலி சத்தம் கேட்டாலே கால் சட்டை ஈரமாகிருதே. நான் பயந்து விடுகிறேன், வழுக்கி விழுந்துட்டேன். ஆஹா, வழுக்கி விழுந்த வனிதா மணியே, வனிதா மணியே. கிண்டலா? மிஸ்டர் ரமேஷ், ரமேஷ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றாங்க. நான் டென்ட்டுக்கு போறேன். டென்ட்டுக்கா? சாரி டியர், உங்களை போய் நான் வேட்டை கூட்டிக்கிட்டு வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிக்கணும். அடிக்கலாமே. டேய் ரமேஷ், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்பவே போய் ஒரு 10 எலி, புலி, சிங்கம், யானை, கரடி எல்லாத்தையும் சொல்ல வர. வீரர்களே வாருங்கள், முதல்ல இந்த குரங்கு சுடு. Wonderful. Fantastic. Something new. என்னடா ஆச்சு? நான் ஒரு அற்புதத்தை பார்த்தேன். புடவை கட்டின ஒரு பிளாஸ்டிக் பொம்மை ஒய்யாரமா நடந்து போனதை பார்த்தேன். மிருகங்கள் கூட புடவை கட்ட ஆரம்பிச்சிருச்சா? அப்ப நாட்டை விட காட்டுல நாகரிகம் இருக்குன்னு சொல்லு. இத சாப்பிடு. நான் பார்த்தது காட்டு மிருகம் இல்லடா, கவர்ச்சி கந்தர்வம். சரி சரி, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, நான் அந்த ராணியை முடிச்சுட்டு வரேன்.